ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி கிடவே கூடாது. 6, 8, 12 லக்னாதிபதி உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா அவன் வாழ்க்கை போராட்டமா இருக்கும். எல்லாருக்குமே வந்து இப்போ தாந்திரிக ஜோதிடம் அப்படின்னாக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நெகட்டிவ். ஐயோ தந்திரமா, ஐயோ மாந்திரிகமா, தாந்திரிகமா ரெண்டுத்தையும் போட்டு ஃபிளாப் பண்ணிக்கிறாங்க. தாந்திரிகம் அப்படிங்கிறது எந்த நேரத்துல எந்த காரியத்தை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். திருமணத்துக்கு எந்த தசாபுக்தி சிறப்பான தசாபுக்தியா இருக்கும் அப்படின்னா, 1ஆம் பாவக அதிபதி, 5ஆம் பாவக அதிபதி, 7ஆம் பாவக அதிபதி, ஊன் அரசு துயில் நடை சாவுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அரசு நேரம் 100% வெற்றியை கொடுக்கக்கூடியது, ஊன் நேரம் 80% வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ எந்த பிரச்சனைக்கு எப்போ எந்த பரிகாரம் பண்ணணும், எந்த கோவில்களுக்கு போகணும், இல்லை எந்த இடங்களுக்கு போகணும், ஸோ தாந்திரிக பரிகாரங்களா என்னென்னலாம் பண்ணலாம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ராணிப்பேட்டையிலேருந்தே ரஞ்சித் குமார் சார், தாந்திரிக ஜோதிடர். இவர்கிட்ட என்னதான் இருக்கு, என்னதான் சொல்ல வராரு, தாந்திரிகம்னா என்ன, அதை வச்சு என்னென்ன மக்களுக்கு சொல்ல வராருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல ஜோதிட முறைகளை வந்து நாங்க பார்த்திருக்கோம். தாந்திரிகம் ஜோதிட முறைனா என்ன சார்? தாந்திரிகம் அப்படிங்கிறது பெருசா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாந்திரிகம் அப்படிங்கிறது தந்திரமா ஒரு செயலை செஞ்சு வெற்றியை கொடுக்குற மட்டும்தான் விஷயம். எல்லாருக்குமே வந்து இப்போ தாந்திரிக ஜோதிடம் அப்படின்னாக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நெகட்டிவ். ஐயோ தந்திரமா, ஐயோ மாந்திரிகமா, தாந்திரிகமா ரெண்டுத்தையும் போட்டு ஃபிளாப் பண்ணிக்கிறாங்க. தாந்திரிகம் அப்படிங்கிறது எந்த நேரத்துல எந்த காரியத்தை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். ஸோ அதுக்காக தந்திரமாக பயன்படுத்தக்கூடிய வித்தைகளை தான் நம்ம தாந்திரிகம் அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல நிறைய உட்கூறுகள் இருந்தாலும் அந்த ஜோதிடத்தை எப்படி எந்த கால நேரத்தோட பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள் எப்படி சொல்றது, எப்படி எடுக்கிறது, எந்த நேரத்துல என்ன செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கணிக்கிறதே தான் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய திறமையை வச்சு தாந்திரிகமா சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல வெற்றிகளும் நிச்சயமா கிடைக்கும். ஓகே சார். ஸோ இதுலயே நீங்க பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ஸோ பரிகார முறைகள் வந்து எல்லாருமே பண்றாங்க. ஆனா சில பேருக்கு தான் அது பலன் கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்குது. பரிகாரத்தை எந்த முறைப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது பரிகாரம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பரிகாரமும் பண்றது உண்டு. பெருசா ஹோமம் எல்லாம் பண்ணி ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி பரிகாரமும் உண்டு. சிம்பிளா வந்து ₹1 கற்பூரத்தில் முடியக்கூடிய பரிகாரமும் உண்டு. ஆனா மோஸ்ட்லியா வந்து பரிகாரம் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த விஷயம் வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை, சில ஜோதிடர்களுக்கு தெரியாம இருக்கவும் வாய்ப்பில்லை. எப்படி பண்ணணுங்கிற ஒரு சூட்சுமத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணோம்னாக்கா சக்ஸஸ் வந்து நல்லா கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருமணம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு. அந்த திருமணம் ஏன் தாமதமாகுது, எதுக்கு தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக செக் பண்ணுறோம். அதுக்குள்ள தசாபுக்தி வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். திருமணத்துக்கு எந்த தசாபுக்தி சிறப்பான தசாபுக்தியாக இருக்கும் அப்படின்னா, 1ஆம் பாவக அதிபதி, 5ஆம் பாவக அதிபதி, 7ஆம் பாவக அதிபதி, 11வது பாவக அதிபதி, அந்த போல இந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய பாவகங்கள் தசையோ புக்தியோ நடத்தணும் போது மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நடத்தி வைக்கலாம். இதே போல 2ஆம் பாவக அதிபதி, 6ஆம் பாவக அதிபதி, 8ஆம் பாவக அதிபதி, 12வது பாவக அதிபதி தசையோ புத்தியோ நடத்தினாக்கா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா அது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1ஆம் பாவத்தை வச்சு நம்ம திருமணத்தை கணிக்கும் போது அந்த கால நேரத்தை கணிப்போம். அந்த தசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ அந்த சூட்சமோ எப்போ வருது ஒரு ஜாதகருக்கு. அப்படி வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த நபருக்கு திருமண வாழ்க்கையில தடையா இருக்கிறதுக்கு என்னென்ன அமைப்புகள் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திதி சூன்யம் முடக்கம் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் இருக்கு. பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு வயதான பெரியவங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா திதி சூன்யம் முடக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் எல்லாருடைய ஜாதகத்துல காமனாவே இருக்கும். ஸோ அந்த திதி சூன்யம்னா என்ன அப்படின்னா, அவர் எந்த பாவம், அவரோட லக்னத்துல இருந்து எந்த பாவகம் திதி சூன்யம் ஆயிருந்தோ அந்த பாவக காரகத்துவ பலன்கள் அந்த நபருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல முடக்கம் எந்த பாவகம் ஆயிருக்குதோ அந்த பாவக காரகத்துவ பலன்கள் அவங்கள முடங்கி போட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும்போது 7ஆம் பாவம் பிரச்சனை, 5ஆம் பாவம் பிரச்சனை, 5ஆம் பாவம் மனசு, 5ஆம் பாவம்னா வந்து பூர்வ புண்ணியம், 5ஆம் பாவம்னா குழந்தைகள், 5ஆம் பாவம்னா குல தெய்வம், 5ஆம் பாவம் தான் காதல். இப்போ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திருமண பந்தம் ஏற்படும் போது காதலே அங்கே பிரிவினை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 7ஆம் பாவமா வரும்போது
அவங்களுக்கு என்ன தேவை, முடக்கா திதிசூன்யமா 7ஆம் பாவம், அது ஒரு கான்செப்ட். 2வது அந்த 7ஆம் பாவக அதிபதியுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ எப்போ வருதோ அந்த நேரத்துக்கு அந்த பாவக அதிபதியோட காரகத்துவ பலன்களை பரிகாரமா சொல்லி தான் சக்சஸ் ரேட்டிங்கை கொடுக்கணும், எடுக்கிறோம். ஆனா இது வந்து காமனா எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு அவங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பக்ஷின்னு ஒன்று இருக்கும். அதே போல அவங்க பிறந்த கரணம் ஒன்று இருக்கும், அவங்க பிறந்த நாம யோகம் ஒன்று இருக்கும். அந்த நாம யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலைட். யோகத்தை கொடுக்கக்கூடியதான் நாம யோகம், அவங்க பிறந்த நாம யோகம். அதே போல கரணம் அப்படிங்கிறது காரிய சித்திகளை கொடுக்கக்கூடியது கரணநாதன். ஸோ அந்த கரணமும் அந்த யோகமும் அந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவக அதிபதி தசையோ புத்தியோ நடத்தும் பொழுது அந்த கரணநாதன் அந்த யோகாதிபதியை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திர பட்சி எப்போ பலமா இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர பட்சி வந்து அதிகார பட்சி ஆட்சி நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும். அதுல ஊன் அரசு அப்படின்னு வரும். மொத்தம் 5 தொழில், ஊன் அரசு துயில் நடை சாவுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அரசு நேரம் 100% வெற்றியை கொடுக்கக்கூடியது, ஊன் நேரம் 80% வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த நேரம் அந்த ஜாதகருக்கு நம்ம தனியா ஒரு கால்குலேஷன் போட்டு எடுத்து இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த டெம்பிள்ல இந்த மாதிரி ரெமெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வித்தியனு அந்த போய் ரெமெடி பண்ணிட்டு அந்த கோயில் விட்டு வெளியே வரும்போதே ரிசல்ட் வரும். இந்த மாதிரி வந்து பரிகாரத்தை அக்யூரேட்டா சொல்லும் போது மட்டுமே சக்சஸ் ரேட்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிளைண்ட்டுக்கு. ஓகே. நார்மலான ஒரு பரிகாரம், ஸோ இந்த தசாபுக்தி வருதுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்றது காமன். ஆனால் நம்ம எப்படி குறித்து கொடுக்குறோம், பஞ்சபட்சியை பார்த்து குறிக்கிறோம், அவங்களுடைய யோகை கரணநாதனுடைய வரணும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு விருத்தினாமயோகம்னா இன்னைக்கு விருத்தினாமயோகம் இருக்கணும், அவளுடைய பட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகார பட்சியில் இருக்கணும், துயில் அதாவது அரசு ஊனில் இன்னைக்கு போகணும். ஸோ அப்போ எந்த பிரச்சனைக்கு எப்போ எந்த பரிகாரம் பண்ணணும், எந்த கோவில்களுக்கு போகணும், இல்லை எந்த இடங்களுக்கு போகணும், ஸோ தாந்திரிக பரிகாரங்களை என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ ஒரு பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்துவம்னு சொல்லிட்டு ஒரு உறவு காரகத்துவம் இருக்குது, உயிரற்ற காரகத்துவம் இருக்குது, அதே போல் பொருள் காரகத்துவம் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் காரகத்துவம் இருக்குது, உணவு காரகத்துவம் இருக்குது, அதே போல் பயணங்கள் இருக்குது. இது போல் எல்லா விதமான காரகத்துவம் ஒரு பாவகத்துக்கே நிறைய காரகத்துவம் இருக்கும்போது அதில் நமக்கு மெயின் ஹைலைட்டை எந்த காரகத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிம்பிளாக தந்திரமாக அதுலேருந்து எடுக்கிற காரகத்துவத்தில் உணவு காரகத்துவம் பெஸ்ட்டு. ஏன்னா அது தானிய வகையில் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்துவம், ஒரு ரிலேஷன்ஷிப், யார்கிட்ட பேசுனா உனக்கு இந்த வேலை நடக்கும், யார்கிட்ட போய் இந்த விஷயத்த நீ சொல்லணும், அந்த நபர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, அவர் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவார், அதை மாதிரி பண்ணு உன் வேலை நடக்கும். இப்படி தான் பரிகாரங்கள் வந்து நம்ம கொடுக்குற விஷயங்கள் மூலிமா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. சார் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, என் கிளைண்ட் கிட்டேயுமே வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. சில பேருக்கு தான் இந்த பரிகாரம் வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு மக்களிடம் டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையை தகுந்த மாதிரி நீங்க வந்து பரிகாரங்கள் சொல்லுவீங்களா, இல்ல காமனா ஒரு பரிகாரங்கள் நீங்க நம்ம கிட்ட காமன் ரெமடிஸே கிடையாதுங்க. பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரம். எப்படி வேணா இருக்கட்டும், 12 பாவத்துக்குள்ள தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும், அதை மீறி பிரச்சனை வராது. ஏன்னா லக்ன பாவங்கிறது உயிர் ஆன்மான்னு சொல்லுவோம். ஸோ லக்ன பாவம் உயிர் ஆன்மா. ஸோ சந்திரன் என்ற வீடு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியா பிரச்சனை இருக்கா சந்திரனை போய் பார்ப்போம். உயிர் ஆத்மா மைண்டு கிளாரிட்டி இல்லை, ஒரு கேரக்டர் ப்ராப்ளம், ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னாக்கா லக்னத்தை பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு பார்ப்போம். ஒருத்தருடைய ஜாதல லக்னாதிபதி கிடவே கூடாது, 6, 8, 12 லக்னாதிபதி உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்து அவன் வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அதே போல 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம். ஒருத்தருக்கு வருமான பிரச்சனையா இருக்குதா, 2ஆம் பாவம் தான் ஐ ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ 2ஆம் பாவக அதிபதி எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு, 6, 8, 12 உட்கார்ந்துருக்காரா, இல்லை திதிசூன்யமா இருக்காரா, முடக்கமா இருக்கான்னு போய் பார்க்கணும். அதே போல 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன், 3, 7, 11 இந்த 3 பாவமே கம்யூனிகேஷன். அப்போ 3ஆம் பாவம் வந்து இளைய சகோதரம், தைரியம், வீரியம், முயற்சி, வேகம், போட்டி தேர்வுகள் எல்லாமே 3ஆம் பாவத்தில் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதலாமா வேணாமா, அதனால நமக்கு பாஸ் வருமா, எப்படி நம்ம வந்து அப்கிரேட் ஆகுமா அப்படின்னா 3ஆம் பாவத்தை தான் போய் பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து போட்டி தேர்வு, ஒரு முயற்சி பண்ணுறோம் அதில் ஜெயிக்க முடியுமான்ட்டு. அதே போல் 4ஆம் பாவம் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம். 5ஆம் பாவம்னு பார்த்தோம்னாக்கா பூர்வ புண்ணியம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குலதெய்வம், குழந்தைகள், மனம், காதல், மந்திர ஜபம், வித்தைகள் இதெல்லாமே அங்கே வந்துடும். 6ஆம் பாவம்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலைகள் அங்கே தான் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை, கஷ்டப்பட தான் அங்கே பணம். 6ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் பணம் வரும். அந்த மாதிரி 6ஆம் பாவத்தில் பணம் வரும். 7ஆம் பாவம் கலஸ்திரம், நண்பர்கள், கூட்டு தொழில். ஸோ இது போல 7ஆம் பாவம் கம்யூனிகேஷன். 8ஆம் பாவம் ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், மறைமுக ஆராய்ச்சி, தேடல், தியானம், யோகம், தியாகம் இதெல்லாம் 8ஆம் பாவத்தில் வரும். 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
தந்தை வழி பாக்கியம், தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியுமான்னு பார்க்கறது. அப்போ 10ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா சொந்தமா சுயமா செய்யக்கூடிய பிசினஸ் தொழில். அதே மாதிரி கர்மஸ்தானம் அங்கே தான் இருக்குது. ஸோ 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 11ஆம் பாவம் வந்து லாபங்கள், அபிலாசைகள், தேவைகள் பூர்த்தி ஆகிறது. 12ஆம் பாவம்னா நிம்மதி. அதாவது அயன சயன போகஸ்தானம் சொல்றது. ஸோ இப்போ இந்த லக்னத்துல ரீதியா எடுத்து பார்த்தோம்னா 12 பாவகத்துல எந்த பாவகத்துல எந்த பிரச்சனை இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த 12 பாவத்துக்குள்ள தான் பிரச்சனையே வரும். ஸோ இப்போ பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கும் சொல்லும்போது இந்த 12 பாவத்துல எங்கேதான் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த 12 பாவத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனைக்குள்ள அந்த பரிகாரத்தை தந்திரமா, அது பஞ்சபூத வீடு இருக்கு, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லிட்டு 5 பூதங்கள் அடங்கிய ராசி கட்டங்கள் உண்டு. நில ராசியா, நீர் ராசியா, நெருப்பு ராசியில உட்கார்ந்துருக்காரா. ஸோ இப்போ 7ஆம் பாவம் கலஸ்திர பிரச்சனையா, 7ஆம் பாவத்துக்கு எந்த பூதத்தன்மையில உட்கார்ந்துருக்காரு, ஸோ அவருடைய காரகத்துவ பலன்கள் என்ன, ஸோ அதுக்குண்டான பட்சியை நம்ம எடுத்து பார்த்து அவருடைய ஜென்ம நட்சத்திர பட்சியை எடுத்து பார்த்து சில பரிகாரங்களை தந்திரமா பண்ணலாம். அதே போல குழந்தை பாக்கியமா தடைப்படுதா, இந்த குழந்தை பாக்கியம் தடைப்படுறதுக்கு உடல் ரீதியான என்ன பிரச்சனை இருக்குது, உறவு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான தாந்திரிக பரிகாரம் கொடுக்கும்போது அங்க வந்து சக்சஸ் கிடைக்கும். இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ நிறைய கேள்விகளுக்கு நிறைய உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.